السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்துள்ளதற்காக அல்லாஹ்வுடைய ஆலய மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பியிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை அனைத்து மட்டங்களிலும் இருக்கின்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் அல்லாஹ் அமைத்திருக்கின்றார். 23 ஆண்டுகளாக இறை தூதராக நபி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை 1450 ஆண்டுகளை கடந்த பிறகும் இனி வர இருக்கிற சமூகத்திற்கும் முன்மாதிரியான வாழ்க்கையாக அது அமைந்திருக்கிறது. 23 ஆண்டுகளில் எந்த பெரிய மனிதனாலும் இவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்திவிட முடியாது. பார்க்கிறோம், இந்திய சுதந்திரத்திற்காக ஒரு நூற்றாண்டு அல்லது 1.5 நூற்றாண்டு அல்லது 2 நூற்றாண்டுகள் போராடி இருப்பார்கள். சிறு துளியாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் பெரிய அளவுக்கு நாடு தழுவிய போராட்டமாக சாத்வீக வழியிலும் அதை தாண்டி தடாலடியான வழியிலும் அந்த போராட்டங்கள் நடைபெற்று சுதந்திரத்திற்கான முடிவு எட்டப்பட்டது. 75 ஆண்டுகளை சுதந்திர இந்தியா கடந்திருக்கிறது. சுதந்திரத்தை பெற்றவர்களுடைய நோக்கம் இந்த நாட்டில் குடியிருக்கின்ற மக்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த நாட்டை உருவாக்கினார்களோ அந்த கட்டமைப்பு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 23 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த சாம்ராஜ்யத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்றார்கள். அடுத்த தலைமுறை, அதற்கடுத்த தலைமுறை, அதற்கடுத்த தலைமுறை, எத்தனை தலைமுறைகளை கடந்திருக்கிறது. அவர்கள் விதைத்த அந்த சித்தாந்தம் எந்த வகையிலும் அது சிதைக்கப்படாமல், அவர்கள் போதித்த போதனை, அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல் எதுவுமே நிலை குறைந்து போகாமல் இன்றளவும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எந்த காலத்திலும் அது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி சென்றார்கள். 13 ஆண்டுகால மக்கா வாழ்க்கை, அதற்கு பிறகு மதீனாவுக்கு போகிறார்கள். 10 ஆண்டுகளில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த சாம்ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அதன் கீழ் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய நீதி, நியாயம் அத்தனையும் கிடைக்க செய்தார்கள். அவன் அல்லாஹ்வின் தூதருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கலாம், அவரை வழிகாட்டியால் நம்பியவனாக இருக்கலாம், அல்லது அவரை முழுக்க மறுத்தவனாக கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய ஆட்சி தலைமையை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக அவன் அந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் என்கிற அடிப்படையில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நியாயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கிடைக்க செய்தார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். 4ஆம் அத்தியாயம் 135ஆம் வசனம். நம்பிக்கையாளர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நியாயவான்களாக, நியாயத்திற்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ்வுக்காக நீங்கள் நில்லுங்கள். வலவ் அலா அன்ஃபுஸிக்கும் அவில் வாலிதைன் வல் அக்ரபீன். அது உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நியாயமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நியாயமாக இருக்கலாம். வல் அக்ரபீன், உங்களுடைய உறவுக்கு சொல்லக்கூடிய நியாயமாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். நியாயத்துக்கு சாட்சியாக இருங்கள். இயக்குன் கனியன் ஃபக்கீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா. அவன் பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஃபல்லாஹு அவுலா பிஹிமா. ஏழை பணக்காரர் எவனாக இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு அவன் தகுதியானவன். அல்லாஹ் ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லை, நியாயம் அநியாயம் என்று பார்க்கிறான். எனவே நியாயம் என்று வருகிற போது, நீதி என்று வருகிற போது உறவை பார்க்காமல், பெற்றோர்களை பார்க்காமல், ஏன் அது நமக்கே எதிராக இருக்கிறது என்று பார்க்காமல் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும். ஃபலா தத்தபியுல் ஹவா அன் தஅதிலு. நியாயத்தை நிலைநாட்டுவதில் உங்களுடைய மனவீச்சையை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். வஇன் தல்வு அவ் துரிது ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலுன கபீர். நீங்கள் புறக்கணித்தால், நீங்கள் மறுத்தால், அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை அவன் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு
நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 5ஆம் அத்தியாயம் 8வது வசனம். இதுவும் கூட நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லப்பட்டதுதான், மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமின லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த். நீங்கள் அல்லாஹ்வுக்காக நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு சாட்சியாக இருங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷன்ஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு சாராரின் மீது கொண்ட வெறுப்பு நீங்கள் நீதி செலுத்தாமல் உங்களை இருக்க செய்து விட வேண்டாம். நீதி செலுத்துங்கள், அதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை அவன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்திலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஆட்சியில் முஸ்லிம்களும் வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தார்கள், யூதர்களும் வாழ்ந்தார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனா போனதற்கு பிறகு மிகப்பெரிய படையை திரட்டி மக்காவை அவர்கள் கைப்பற்றினார்கள். பெரும் படை திரண்டு விட்டது, இனி முகமதை எதிர்த்து நிற்க முடியாது என்று சிறுபான்மை சமுதாயமாக இருந்த மக்கத்து மக்கள் அத்தனை பேரும் சரணடைந்தார்கள். கத்தியின்றி இரத்தமின்றி மக்காவுடைய ஆட்சியையும் தன் ஆளுகையின் கீழ் நபி அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்களின் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம், நம்முடைய அதிகார பலத்தின் கீழ் ஆட்சியின் கீழ் இவர்கள் வந்துவிட்டார்கள் என்பதற்காக அவர்கள் மீது தன்னுடைய பலப்பிரயோகத்தை, தன்னுடைய அதிகார பலத்தை அவர்கள் பிரயோகிக்கவில்லை. சமாதானத்திற்காக எதிரிகள், எந்த எதிரிகள் முகமது என்கிற இறை தூதரை பிறந்த நாட்டை விட்டே துரத்தி அந்த எதிரிகள் வஞ்சகம் தீர்ப்பதற்கு முழு தகுதி பெற்றவர்கள். அந்த எதிரிகள் நாங்கள் இனி எதுவும் செய்ய போவதில்லை என்று சமாதானத்துக்காக கையை தூக்கிய போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கும் வாழ்வளித்தார்கள், அவர்களுக்கும் நீதி கிடைக்க செய்தார்கள், அவர்களுடைய உயிர் உரிமைக்கும் பாதுகாப்பளித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஒரு இறை தூதராக, ஒரு ஆட்சி தலைவனாக, ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக உலகில் எந்த கொம்பனும் நிச்சயமாக காட்டியிருக்க முடியாது, நடத்தியிருக்க முடியாது என்பதை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். இனியும் உலகத்தில் அப்படிப்பட்ட ஒருவரை பார்க்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்தியாவுடைய ஆட்சியை நாம் திரும்பி பார்க்கிறோம். இந்த நாட்டில் அதிகாரம் கிடைத்துவிட்டால் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் கட்டமைத்தார்களோ அத்தனையும் இன்றைக்கு வேரோடும் வேருடைய மண்ணோடும் வெட்டி சாய்க்கப்படுகிற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாண்டவன் இல்லை, அனைவரும் உருதாய் மக்கள் என்பது ஒரு ஆட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அது இருக்கிறதா? குடியரசுத் தலைவரே நடத்தப்பட முடியவில்லை. நாட்டுடைய முதல் குடிமகள் என்று சொல்லப்படக்கூடிய குடியரசுத் தலைவர், அவரை இந்த ஆளுகின்றவர்கள் நடத்துகிற விதத்தை நீங்கள் பார்த்தால் அவளுக்கே, இந்த குடியரசுத் தலைவிக்கே இந்த கதி என்று சொன்னால் இந்த நாடு எப்படி ஆளப்படுகிறது என்பதற்கு இதைவிட வேறு சிறந்த உதாரணம் ஒன்றுமில்லை. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பொதுமக்களுடைய வரி கொட்டப்பட்டு
ஒரு பாராளுமன்றம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாராளுமன்றத்தில் அவள் திறந்து வைப்பதற்கான எந்த தகுதியமற்றவள் என்பதை இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாடே திரும்பி பார்க்க வேண்டும். அதை வைத்துக் கொண்டு மீண்டும் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு தங்களுக்கு கீழ் இருக்கிற மற்றவர்களை எல்லாம் அடிமையாக்கி இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக கட்டமைப்பதற்கான அத்தனை அடித்தளங்களையும் அமைத்துக் கொள்வதற்கு முதற்காரணமாக அவர்கள் கையில் எடுத்தது ராமர் கோயில். அதுவும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வரி பணம் அதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பணமும் என்னுடைய பணமும் அதை ஏற்காதவர்களுடைய பணமும் அதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. கூத்தாடிகள் எல்லாம் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு நாட்டின் குடிமகள், அவர்கள் கருதுகிற இந்து என்கிற அந்த மதத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு குடிமகள் அழைக்கப்படவில்லை என்றால் இந்த நாட்டில் யார் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு சான்று இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது. இது குடியரசு நாடு, முடியரசு நாடு அல்ல. குடியரசு நாடு என்று சொன்னால் ஒவ்வொரு குடிமகனும் தன்னை ஆளுகின்றவனை தேர்ந்தெடுக்கிற அத்தனை அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. முடியாட்சியில் கூட இப்படி கிடையாது. ஆனால் குடியாட்சியில் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்தான் இந்த நாட்டை ஆளுகின்றவனை தேர்ந்தெடுத்து அறிவிக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றார். அதை இந்த நாட்டை வடிவமைத்தவர்கள் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, இந்த 3 பேருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்க வேண்டும். ஆனால் அதில் கையை வைத்தார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இங்கு இடமில்லை. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், எங்களில் ஒருவர் ஆக 3 2 பேர் மெஜாரிட்டியாக ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் எண்ணுவதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய வழியை உருவாக்கினார்கள். தேர்தல் கமிஷன். நம்ம நாடு எப்படிப்பட்ட நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இது அவர்களுக்கு மட்டும் உரித்தான நாடாக இருந்தால் பரவாயில்லை, அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம். இங்கு எத்தனையோ இனங்கள், எத்தனையோ குழுக்கள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் இந்த நாட்டின் குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையுமே உள்ளடக்கியதாகத்தான் இந்த நாட்டை ஆளுகின்றவருடைய ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்றுதான் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. அது எப்படி இன்றைக்கு நடத்தப்படுகிறது என்பதற்குத்தான் இதுவும் சான்று. அடுத்து பாருங்கள், சமீபத்திய செய்தி. உத்தரகாண்டில் 50,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருப்பிடங்கள் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்துவானி என்கிற நகரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அவர்களுடைய குடியிருப்பும், அவர்களுடைய வழிபாட்டு தலமாகிய பள்ளிவாசலும், அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக கட்டமைத்த மதரசாவும் இன்றைக்கு வேக வேகமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. என்ன அவசரம்? 50,000 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தாகிவிட்டது. நோட்டீஸ் கொடுத்தால் இது நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. 70 ஆண்டுகளாக அந்த இடத்தில் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான அத்தனை ஆவணங்களையும் கையில் வைத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு போனதற்கு பிறகு நீதிமன்றம் இடிக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தடையாணை பிறப்பித்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் தடையாணை பிறப்பித்து மீண்டும் இந்த வழக்கு வரக்கூடிய கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. விசாரணைக்கு வந்தால் முற்றிலுமாக நிர்வாகத்தினுடைய அந்த நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டு விடும் என்பதற்காக உயர்நீதிமன்றத்தினுடைய முந்தைய உத்தரவை கையில் எடுத்துக்கொண்டு
அந்த உத்தரகாண்டுடைய உயர் நீதிமன்றத்துடைய முந்தைய உத்தரவை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக கடந்த 7ஆம் தேதி பள்ளிவாசலும் மதரசாவும் அங்கு வசித்த மக்களுடைய வீடுகளும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. 50,000 மக்கள். சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டு மக்கள் அவர்கள் வாழ்கிற பகுதியிலேயே அவர்கள் இன்றைக்கு அகதிகளாக அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் எந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் சொல்கிற இடத்தில் நீதிமன்றம் கையெழுத்திட்டால் நீதிபதியாக இருக்க முடியும், இல்லை என்றால் இல்லை என்கிற அந்த சர்வாதிகார அந்த ஆதிக்க மனப்பான்மை இந்த நாட்டை ஆளுகின்றவருடைய மனதில் இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே போன்று பொது சிவில் சட்டம் இந்தியாவுக்கே கொண்டு வரப்படும் என்று சொல்லி மோடியினுடைய வலதுகையாக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது ஏற்கனவே பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அது உத்தரகாண்டில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சரி, ரைட்டு. பொது சிவில் சட்டம் என்று சொன்னால் அனைவருக்குமான ஒரு சட்டம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன், சைனன், என்னென்ன மதத்தவர்கள், சீக்கியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சட்டம். அவர்களுக்கு என்று தனி சட்டம் இல்லை. அப்படித்தானே இருக்க வேண்டும். பொது சிவில் சட்டம் என்று கொண்டு வந்துவிட்டு அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய பழங்குடியினருக்கு தனி சட்டம், அது இந்த பொது சிவில் சட்டம் அதை கட்டுப்படுத்தாது என்றால் ஏனது? அவர்களுக்கு ஏன் தனி சட்டம்? அப்ப அவர்களுக்கும் சேர்த்து பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் அவர்கள் அங்கு ஆள முடியாது. ஏன்? பழங்குடியினத்தவர்கள் கிளர்ந்தால் அவர்களால் அங்கு என்ன பெரும்பான்மையோர், அவர்கள் கிளர்ந்தால் இவர்கள் ஆட்டம் காண ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் அவர்களுக்கு விதிவிலக்கு. அடுத்து பாருங்கள், மணிப்பூரில் இன்னும் அங்கு கலவரம் நின்றபாடில்லை. மணிப்பூர் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. ரோம் பற்றி எறுகிற போது அந்த ரோமை ஆண்ட மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்வார்கள். அதுபோல இவர் மணி அடிக்கவும், கோயிலாக போய் அங்கிருக்கிற தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றிக் கொள்ளவும், விரதம் இருக்கவும், கோயிலை திறக்கவும் இந்த நாட்டை ஆளுகின்ற அதிகாரத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய பிரதமர் நடந்து கொண்டிருக்கிறார். அதுபோன்றுதான் இப்போதும் கூட விவசாயிகள் உழுதுண்டால்தான், அவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் சோற்றில் நாம் கை வைக்க முடியும். அந்த விவசாயிகள் அவர்களுடைய கோரிக்கை முன்வைக்கப்பட்டு ஆண்டுகள் சில கடந்து விட்டன. இன்னும் அது கவனத்தில் கொள்ளப்படவில்லை. அவர்கள் சொல்லி பார்த்தார்கள், பேசி பார்த்தார்கள். இனியும் தாங்காது. ஏன்? அவர்கள் செய்வதை செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கிற குடிமக்களுடைய எந்த கோரிக்கையும் செவிதாய் கேட்பதற்கான எந்த தகுதியமற்றவர்களாக இருக்கிறார்கள். எதை பற்றியும் அக்கறை இல்லாதவர்கள், கார்ப்பரேட் கம்பெனியை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு தேவை இருவர். அந்த இருவர் வளமாக வாழ்வதற்கு என்ன உண்டு அதை செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அடித்தட்டில் இருக்கிற ஆக கீழே இருக்கிற மக்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாதவர்களாக பார்த்தார்கள். அவர்கள் டெல்லி சலோ என்று அறிவித்து இன்றைக்கு எது வந்தாலும் ஒரு அண்டை நாட்டுடைய படையெடுப்பை எதிர்கொள்வதற்கு ஒரு ஆளும் வர்க்கம், ஒரு நாடு எப்படி தயாராகுமோ அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பை இந்த நாட்டு குடிமக்களுடைய சாத்வீகமான போராட்டத்தை எதிர்கொள்வதற்கு இந்த ஆளும் பாசிச வர்க்கம் இன்றைக்கு அதை அடக்குவதற்கு முயற்சிக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் இந்த நாட்டை கட்டமைத்ததனுடைய அந்த கட்டமைப்பை வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி சாய்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளங்களாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். விலைவாசி உயர்வு, புல்டோசர் கலாச்சாரம், இதையெல்லாம் தாண்டி இப்போது அபுதாபியில போய் கோயில் திறப்பதற்காக வேண்டி அங்கு போயிருக்காய். எங்கெல்லாம் கலவரம் வருகிறதோ, எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, என்றைக்கெல்லாம் மக்கள் கேந்திருக்கிறார்களோ,
அதை பற்றியெல்லாம் சட்டை செய்யாமல் கோயில் கோயிலா போவது, எங்காவது கோயில் திறந்தால் அதில் போய் முன்னால போய் நின்று மணி அடிப்பது என்கிற நிலையில் இந்த நாட்டை ஆளுகின்ற பிரதமர் மோடி இருக்கிறார் என்பதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். இறுதியாக நேற்று நடந்தது, அதையும் அவர்கள் சட்டை செய்ய மாட்டார்கள். அதற்கு தான் சொல்ல வருகிறேன். என்ன நடந்தது? எலக்ட்ரல் பாண்ட், தேர்தல் நிதி. தேர்தல் நிதி ஒரு கட்சிக்கு தேர்தல் நிதியாக ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு வியாபாரியோ அல்லது ஒரு தொழிலதிபரோ வழங்குகிறான் என்று சொன்னால் அவன் யார் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். எவ்வளவு கொடுக்கிறான் என்று தெரிய வேண்டும். யாருக்கு கொடுக்கிறான் என்று தெரிய வேண்டும். எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் எலக்ட்ரல் பாண்ட் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வெளிக்கே தெரியாமல் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடியை கட்சிக்கு நிதியாக பெற்றார்கள். அதற்கென்ற ஒரு தனி சட்டம். இருந்த சட்டத்தை எடுத்து துவம்சம் செய்துவிட்டு, எப்படி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான சட்டத்தை, முந்தி இருந்த சட்டத்தை சில நாட்களில் அதை வேறொரு சட்டத்தின் மூலமாக தவிடுபடியாக்கினார்களோ அதுபோன்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த தேர்தல் நிதியை வசூலித்தார்கள். இப்போது அதற்கு உச்ச நீதிமன்றம் மண்டையில் ஒரு கொட்டு வைத்திருக்கிறது. இத்தனை தேதிக்குள் ரிசர்வ் வங்கி யாரெல்லாம் எவ்வளவு வங்கியில் வர வைத்தார்கள் அந்த பட்டியலை தேர்தல் கமிஷனம் தர வேண்டும். வழங்கப்பட்ட அந்த நிதி சம்பந்தப்பட்டவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டு விட வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்கிற போர்வையில் ஊழலுக்கு உறைவிடமாக இந்த சட்டம் இருக்கிறது. கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம் என்கிற போர்வையில் கருப்பு பணத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு மட்டுமே திரட்டிக் கொள்கிற ஒரு சட்டமாக இருக்கிறது. எனவே இது சரியானதல்ல என்று நேற்று ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா? பரவாயில்லை. நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அபுதாபில் கோயிலை திறந்தாகிவிட்டது. வருகிறேன் பார், அடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன். உச்ச நீதிமன்றம் சொன்ன இந்த தீர்ப்பை செல்லாது என்று நாங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்து விட முடியும்? அதையும் செய்வார்கள், இதையும் செய்வார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இங்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இதைவிட பலம் வாய்ந்தவர்கள், இதைவிட அதிகார மமதையில், இதைவிட ஆணவம் பிடித்தவர்கள் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள் உலகில் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. அதற்கு நிறைய உதாரணங்கள் குர்ஆனிலேயே விரவி கிடக்கின்றன. அப்படிப்பட்ட ஆணவம் பிடித்தவர்கள், அகங்காரம் பிடித்தவர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் இருந்திடம் தெரியாமல் போனதுதான் வரலாறு. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், கத் கலத் மின் கப்லிக்கும் சுனன். நபியே முஹம்மதே, உங்களுக்கு முன்னர் பல இனங்கள், பல குழுக்கள் அவர்கள் மரணித்து போய் இருக்கின்றார்கள். ஃபஸீரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் போய் பாருங்கள், பயணப்பட்டு போங்கள். இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள், 56 இஞ்சு நெஞ்சுரம் கொண்டு ஆதிக்க வெறிபிடித்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகில் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபி, அந்த பொய்யர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சுற்றி பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3ஆம் அத்தியாயம் 137 சொல்லி காட்டுகிறார். ஆக பொய்யர்கள், அக்கிரமக்காரர்கள் நிலைத்ததே இல்லை. வரலாறு தான். ஹிட்லரை விட ஒரு பெரிய கொடுமைக்காரன் இந்த உலகில் வேறு யாரும் இருக்க முடியாது. பாசிசத்தினுடைய பிதாமகன், அத்தனை பேருமே அவனைத்தான் முன்னுதாரணமாக காட்டுகிறார்கள். அவனுக்கு நேர்ந்த கதி அதே பாசிசத்தை கையெடுக்கக்கூடிய எல்லோருக்கும் ஏற்படும் என்பதுதான் உலக வரலாறு.
குர்ஆனும் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. குர்ஆனும் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாம் இதற்கு முன் உதாரணம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரை மக்காவில் வாழ்கிற போது எதிரிகள் எப்படியெல்லாமோ சூழ்ச்சி செய்தார்கள். எப்படியாவது அவரை தொலைத்து விட்டால் இந்த சித்தாந்தத்திற்கு முடிவு கண்டு விடலாம் என்று கருதினார்கள். ஆனால் அதற்கான என்னென்ன சூழ்ச்சிகளை செய்ய வேண்டுமோ அத்தனை சூழ்ச்சிகளையும் செய்தார்கள். இது யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக. முஹம்மதே, அநியாயக்காரர்கள், ஆதிக்க வெறி பிடித்தவர்கள், இறை மறுப்பாளர்கள் உங்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று சதி செய்தார்கள், உங்களை கொன்றுவிட வேண்டும் என்று சதி செய்தார்கள், அல்லது உங்களை நாடு கடத்த வேண்டும் என்று சதி செய்தார்கள். வயம் குருன், இன்னும் என்னென்ன சதிகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார்கள். வயம் குருல்லா, அல்லாஹ்வும் சதி செய்தான். அவர்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்கு, அவர்களை அதிகாரத்தை பறிப்பதற்கு அல்லாஹ் ஒரு திட்டம் தீட்டினான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் தான் திட்டம் தீட்டுபவனில் சிறந்தவன். அவன் திட்டம்தான் விளைத்தது. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பாக மதீனாவில் குடியேற்றினான். அங்கே அவருடைய சித்தாந்தத்தை ஏற்கிற மக்கள் சாரை சாரையாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். முஸ்லிம்கள் திரண்டார்கள், ஒரு ஆட்சியை அமைத்தார்கள். அவர்களோடு துணையோடு அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலிருந்து மக்கா சென்று மக்காவையும் வெற்றி கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு. இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினர்களை எப்படியாவது நசுக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இந்துத்துவத்தை நிலைநிறுத்துகிற ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கக்கூடிய பாசிச சக்திகளுக்கு இறை தூதர் தான் எச்சரிக்கை, இறை தூதருடைய வாழ்க்கை தான் எச்சரிக்கை என்பதை இங்கு நான் நிலைநிறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 2227வது செய்தி. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொன்னதாக நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஸலாஸத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, 3 பேருக்காக மறுமையில் நானே வழக்காடுவேன். அல்லாஹ் சொன்னதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வே வழக்காடுவான். அல்லாஹ் தான் வழக்கறிஞர், அவன் நீதிபதியாக இருப்பான். அவனிடத்தில் அவனே வழக்காடுவான். எப்படி? இது என்ன வேடிக்கையா இருக்கிறது? ஆர்.என். ரவி தான் கவர்னர். ஆர்.என். ரவி எப்படி அரசாங்கத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்யலாம்? அவர் கவர்னராக இருந்தார், புறக்கணித்து போகும்போது ஆர்.என். ரவியாக போனார் என்று நாம் எப்படி இதை உருவப்படுத்துகிறோமோ அது போன்று அல்லாஹ் நீதிபதியாக இருப்பான். ஆனாலும் கூட நீதிபதியே இந்த மூவருக்காக வேண்டி வழக்கறிஞராக என்ன செய்வான்? அவன் உருவாக்குவான், வழக்காடுவான். அதில் ஒரு மனிதன் ரஜுலுன் ஆதாபி சும்ம கதர, என்னை முன்னிறுத்தி பொய் சொன்னானே அவனுக்காக அவனே வாதாடுவான், அல்லாஹ்வே வாதாடுவான். நாட்டு மக்களிடத்தில் 2014 ஆட்சி ஏறுவதற்கு முன்னர் பாலாரும் தேனாரும் ஓடும், அது ஓடும், இது ஓடும் என்று எத்தனை பொய்களை வடையாக சுட்டார் மோடி. அத்தனை பொய்களும் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டு அசிங்கப்பட்டு முகத்தில் அத்தனை பேரும் காரி துப்புகிற நிலையை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக நீ சதி செய்தால் அந்த சதியை முறியடிக்கிற இடத்தில் வல்ல ரஹ்மான் இருக்கிறான் என்பதற்கு இதைவிட ஒரு சான்றில்லை. நாம் செய்ய வேண்டியது இன்றிலிருந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திய நாட்டில் இருக்கிற சிறுபான்மை சமூகம் இனியும் இந்த நாட்டில் அவர்களுக்குரிய அத்தனை உரிமைகளையும் பெற்று பாதுகாப்பாக இருப்பதற்கு இறைவா அதற்கான ஒரு மாற்று ஏற்பாட்டை செய். அநியாயக்காரர்களுக்கு எதிராக நீ உன்னுடைய சதியை இன்னும் இறுகச் செய். அவர்களை சும்மா விட்டு விடாதே, அவர்களை கேவலப்படுத்து, அவர்களை இழிவுபடுத்து, அவர்களை அழித்து விடு, அவர்களுடைய அதிகாரத்தை தொலைத்து விடு என்று பிரார்த்திக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம்.
நம்மிடத்தில் இந்த அதிகாரம் இல்லை, நம்மிடத்தில் ஆள்பலம் இல்லை, நம்மிடத்தில் அரசாங்கம் இல்லை. ஆனால் நாடு தழுவிய அளவிற்கு இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மையினர்கள் பயந்து பயந்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக மன்றாட வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை நாம் கைகொள்வோம். அல்லாஹ் நிச்சயமாக ஒரு வெற்றியை இந்த சமூகத்திற்கு தருவார். நியாயத்தை நிச்சயமாக அல்லாஹ் நிலைநிறுத்துவார். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் ரமலானை நாம் அடைய இருக்கிறோம். ரமலானில் வழக்கமாக நம்முடைய நிர்வாகத்தின் கீழ் 4 பள்ளி வாயில்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 4 பள்ளி வாயில்களிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் நோன்பு திறப்பதற்கும் அவர்கள் தங்களுடைய இல்லங்களில் சென்று நோன்பு திறப்பதற்குமான ஏற்பாட்டை வழக்கமாக நாம் செய்து வருகின்றோம். இந்த ஆண்டும் இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நோன்பு கஞ்சி மற்றும் இதர வகைகளுக்காக நாம் ஒரு நாளுக்காக 10,000 ரூபாய் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம். எல்லோரும் 10,000 ரூபாய் தர முடியாது என்பதற்காக அவர்களுடைய வாய்ப்புக்கேற்ப குறைந்தபட்சம் 1,500 ரூபாய் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய உதவியினால் மட்டும்தான் இதை இத்தனை ஆண்டுகள் அல்லாஹ்வுக்கு பிறகு நாங்கள் அதை செய்து வருகிறோம். இனியும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிறகு நீங்கள் அதற்காக வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.